தோனி அவரே வந்து ரொம்ப பிலாசபிக்கலான பர்சன். அவர் பேசுற வேர்ட்ஸ்லாம் சும்மா ஏனா தோனான்லாம் பேச மாட்டாரு. வாட் எவர் ஹி ஸ்பீக் இஸ் கால்குலேட்டிவா தான் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு பர்சன். நீங்களும் பிலாசபிக்கலா நிறைய பேசுறீங்க. ஸோ யூ ஃபாலோ ஓஷோ. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய பிலாசபிக்கல் கம்யூனிகேஷன் கான்வர்சேஷன்ஸ் ஏதாவது நடந்திருக்குதா உங்களுக்குள்ள? வாட் டு யூ போத் ஸ்பீக்? பாம்பேல ஏர்போர்ட்ல இறங்கும்போது ஐ வாஸ் சப்போஸ் டு கோ இந்த அதர் பஸ், பட் இவர் என்ன சொன்னா இந்த பஸ்ல போயிடு அப்படின்னா, இந்த பஸ்ல போகும்போது அந்த இடம் தான் ஃப்ரீயா இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தேன். அப்போ வந்து டாட்டூஸ் பத்தி பேசியிருந்தோம். ஜென்ரலா அவர் வந்து நான் நீடில்ஸ்லாம் எனக்கு இது வேணாம், என்ன இடம் வரதா இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாரு. ஸோ தென் அப்புறம் நான் சொன்னேன் டெஸ்டினி, இந்த ஜோடியாக் சயின்ஸ், இந்த அஸ்ட்ராலஜி இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்படியே அவர் வெறுமா கேட்டுட்டாரு தவிர அவர் ரொம்ப எதுவும் சொல்ல என்கிட்ட. பட் வாஸ் ஜஸ்ட் ஒரு மாதிரி இன்ட்ரீகிங்கா ஒரு மாதிரி பார்த்தாரு. என்ன ஏதோ உளறின்னு இருக்கான். நான் கொஞ்சம் எப்படியுமே அப்பதான் நீங்களும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோர் நம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாமே ஒரு பேட்டர்ன். என்ன டோர் நம்பர்ஸ்? இப்போ எந்த ரூம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே ஐ ஃபீல் தட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தங்குற ஹோட்டல், பிளேயர்ஸ் தங்குற. நான் சும்மா பார்ப்பேன், நான் ஜாலியா அதெல்லாம் பார்த்து அவர்கிட்ட இந்த மாதிரி பேசும்போது ஜோக் அவருக்கு ஐ ஃபீல் தட் ஹி வாஸ் வெரி ஹியூமரஸ். கிரிக்கெட் ஆங்கிள் வந்து என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி உண்மையா சொல்லு என்ன பால்னா நீ போடுறேன்னு. எனக்கே தெரியாது, நீ என்ன வந்து ஃபீல் ஆகுறேன்னு நினைச்சுக்காத தலைவா, எனக்கே தெரியாது. மிஸ்ட்ரிலாம் உண்மையான மிஸ்ட்ரிலாம் இருக்காங்க. நான் வந்து இந்த கேரம் பால் வண்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அது வேற மாதிரி ஒரு கிரிப்ல நான் போடுறேன் அப்படின்னு. அவரு அப்புறம் என்ன பண்ணாரு, இங்க வா நீ என்னெல்லாம் போடுற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாலை வச்சு அவர் கை காமிக்கிறேன், நீ இந்த பால் போடுற அந்த பால் போடுற அப்படின்னு சொல்லிட்டு. தட் வாஸ் அன்பிலீவபிளா இருந்தது. அண்ட் இதை வந்து அவர் என்ன சொன்னார்னா, கட்டு கொடுக்காத, இது வந்து டெக்னிக்கலா சொல்றேன், இங்க போடாத, நீ என்ன வேணா போடு, என்ன வேரியேஷன் வேணா போடு, ஆனா அங்க போடு, அந்த மேலேயும் போடாத, இது போட, இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இன்புட்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டு லாஸ்ட் இயர் வந்து மீட் பண்ணும்போது என்ன சொன்னா, ராக்கி உன்னோட ஸ்பீட் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இட்ஸ் வெரி குட், ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கான்சென்ட்ரேட் ஆன் தட், ஏன்னா ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். அதை பிடிச்சிட்டு தான் அங்கேருந்து ஆர்எஸ்என் கிட்ட போகும்போது தான் அவரும் ஸ்பீட் இம்பார்ட்டன்ட்னு சொன்னார். ஸோ லெஜெண்ட்ஸ் இன் கிரிக்கெட் வந்து ஸ்பீட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், லெங்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி வித்து கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் இருந்தது. எல்லா வேரியேஷன் கூட இருக்கலாம், நான் எல்லா வேரியேஷனும் போடவே இல்லை. இந்த வருஷம் வந்து ஆக்சுவலாக நான் ரொம்ப 1 or 2 balls தான் நான் போட்டேனே தவிர, எது தேவையோ அதை போட்டால் போதும். அங்கே போட்டு நீ எல்லாம் இருக்கு இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அந்த